தூய சக்தியெல்லாம் கிடையாது, ஒரு நாசகார சக்தின்னு எல்லாருக்கும் தெரியுது. பொய்யில் வல்லவர் சிஎம் விஜய். தாவேகாவை விளாசிய டிடிவி தினகரன். 108 எம்எல்ஏக்கள் தான் இருக்காங்க. ஆட்சி அமைக்க வீடு வீடா போனாரு, கட்சி ஆபீஸுக்குலாம் போனாரு. தாவேகா ஊழலை ஊரே அறியும். இதுல இருந்தே தெரியுது அவர்களுடைய நேர்மை. அடுக்குமொழியில வசனங்களை பேசி தாவேகாவை தாறுமாறா கிழித்து தொங்க விட்டிருக்காரு அமமுக பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன். அப்படி என்ன தாறுமாறா கிழித்து தொங்க விட்டார் அப்படின்றத நம்ம ஜெம் தொலைக்காட்சி மூலம் விரிவா பார்க்கலாம். 6 முதல் 60% வரை ஆடி தள்ளுபடியுடன் சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ், சென்னை, மதுரை, கோவை. ஒருபுறம் ஒயிட் பவுடர் புகழ் அமைச்சர், மறுபுறம் பொய் சொல்வதையே தன் தொழிலாக கொண்டிருக்கக்கூடிய நிழல் முதலமைச்சரா செயல்படுவதா சொல்லப்படக்கூடிய மற்றொரு அமைச்சர். இதற்கிடையில அரசு வழக்கறிஞர்கள் நியமனங்களுக்காக சொந்த கட்சியிலேயே லஞ்சம் வசூலிக்கப்படுவதா புகாருக்குள்ளாயிருக்கும் மூத்த அமைச்சர். ஊழலை ஒழிப்போம் அப்படின்னு கொக்கரித்த முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் அவர்கள் சொன்ன தூய சக்தி அரசியல் இதுதானா என அமமுக பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன் கேள்வி எழுப்பியிருக்காங்க. இது தொடர்பா அவர் வெளியிட்டிருக்கக்கூடிய அறிக்கையில, தொடமாட்டேன், தொட்டவர்களையும் விடமாட்டேன், இதற்கு முன்னால் தொட்டவர்களையும் விடமாட்டேன் அப்படின்னு நேரடியா திமுக அதிமுகவை விமர்சனம் செய்து கடந்த சில தினங்களுக்கு முன்பா சட்டமன்றத்தையே ஷூட்டிங் ஸ்பாட்டாக மாற்றிவிட்டார்களோ என்ற எண்ணும் அளவிற்கு சினிமா வசனங்களை ஒரே டேக்கில் அள்ளிவிட்டார் முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய். தொட்டவர்களை விடமாட்டேன் சொன்னார, சினிமா டைலாக்லாம் போட்டாரு. அவர் விடமாட்டேன்னு சொன்னது என்னோட சேர்க்காம விடமாட்டேன்னு சொல்லியிருப்பாருன்னு தான் நினைக்கிறேன். ஷூட்டிங்கில் பேசுகிறப்ப தான், அது கிளைமேக்ஸில் பேசுகிற மாதிரி அவர் கத்தி பேசினார். கத்தி பேசுகிறதுனால எல்லாம் உண்மையாயிடாது. அதாவது மக்கள் வரிப்பணத்தை தொட்டவர்களை விடமாட்டேன் ஏதோ சொன்னார்ல அவர், தொடவும் நாங்கள் தொடமாட்டோம், தொட்டவர்களை விடமாட்டேன்னாரு. இவங்க தொடமாட்டாங்கிறது போக போக தான் தெரியும். ஏன்னா எல்லாத்துலேயுமே இவர்கள் பழைய ஆட்சியாளர்களை மிஞ்சிதான் அவர்களுடைய செயல்பாடுகள் இருக்கு. ஆனா அவர்கள் பொதுவெளியில் போதைப் பொருள் பயன்படுத்துவது போல வீடியோ வெளியாகி சர்ச்சைக்குள்ளான ஒயிட் பவுடர் புகழ் அமைச்சர் மீது இதுவரை விசாரணை கூட நடத்த முன்வராதது ஏன் என்று காட்டமாக சிறுத்தையை போல சீறி இருக்காரு. சிஎஸ்கே மேட்ச்ல குழந்தைக்கு, இப்பயே அந்த குழந்தைக்கு 3 வயசு 4 வயசு இருக்குன்னா அது ஒரு டாக்டரை விட்டு வேற பதில் சொல்ல வைக்கிறாங்க, ஒரு சின்ன பாப்பாவை விட்டு பதில் சொல்ல வைக்கிறாங்க, ரீல்ஸ் போட்டு ஏமாத்தலான்னு பார்க்குறாங்க. அது அந்த ஒயிட் பவுடர் என்ன பவுடருங்கிறது இப்போ சாதாரணமாக பட்டாக்கத்தியை வச்சு கேட்க விட்டுறவனெல்லாம் துரத்தி போய் போலீஸ் கைது செய்யுது. இது அந்த ஒயிட் பவுடர் இருக்குல்ல, ஒயிட் பவுடர் மந்திரியை, அந்த ஒயிட் பவுடரை எப்படி மாத்திரையை நசுக்கினார்னு அவர்கிட்ட திருப்பி ஒரு கையில் ஒரு டெபிட் கார்டை கிரெடிட் கார்டை கொடுத்து ஃபோன் மேலே வச்சு 500 ரூபா தாள் இருந்தால் தான் அதை சரியாக அது நசுங்குமா என்னன்னு தெரியல, அதை வச்சு நசுக்கி காமிக்க சொல்லி தான் இல்லை ஒரு ப்ராக்டிக்கலாக ஒரு இதை வச்சு தான் எடுக்க முடியும். காவல்துறை என்ன செய்யுதுன்னு தெரில, நார்கோட்டிக் பியூரோ என்ன செய்யுதுன்னு தெரியல. வெயிட் பண்ணி பார்ப்போம் யார் அதில் ஆக்ஷன் எடுக்கிறாங்கன்ட்டு. கரூர்ல நடைபெற்ற துயர சம்பவம் தொடர்பாக உச்சநீதிமன்ற மேற்பார்வையில சிபிஐ விசாரணை நடைபெற்று வரக்கூடிய நிலையில காவல்துறையின் மூலமா பொதுமக்கள் கொன்று குவிக்கப்பட்டதா கூறி முதலமைச்சரினுடைய நேரடி கட்டுப்பாட்டில் இருக்கும் காவல்துறையினரையும் அவர்கள் ஆற்றும் மக்கள் பாதுகாப்பு பணிகளையும் கொச்சைப்படுத்தும் வகையில பேசி அந்த வழக்கினோட விசாரணையை திசை திருப்பும் நோக்கில செயல்படும் பொய் துறைக்கென்றே பிரத்யேகமாக நியமிக்கப்பட்டவராக சொல்லப்படும் அமைச்சரினுடைய அறிவுக்காட்டுத்தனத்தை உண்மையான முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் அவர்கள் கண்டும் காணாமல் இருப்பதன் மர்மம்தான் என்ன? வாணியம்பாடியில் ஆடு திருட்டு வழக்கில் தொடர்புடையவருக்கு அரசு வழக்கறிஞர் பதவி, அரசு வழக்கறிஞர்களாக நியமிக்க சொந்த கட்சி நிர்வாகிகளிடமே வசூல் வேட்டை என அடுத்தடுத்து புகார்கள் ஊடகங்களிலேயும் நாளிதழ்களிலேயும் செய்திகளாக வருவது தூய சக்தி எனும் பெயரில் மறைந்திருக்கும் ஊழல் சக்திகளை வெளிச்சத்திற்கு கொண்டு வருகின்றது. குற்ற சம்பவங்களில் ஈடுபடுவோர் யாராக இருந்தாலும் அவர்களுக்கு விரைந்து தண்டனை வழங்க நடவடிக்கை எடுக்கப்படும்னு ரீல்ஸ் கண்டென்ட்டுக்கு ஏற்ற வகையில பொது வழியில கர்ஜித்துட்டு தற்போது அதற்கு முரணாக குற்ற வழக்குகள்ல தொடர்புடையவர்களையும் லஞ்ச பணம் கொடுப்பவர்களையும் அரசு வழக்கறிஞர்களாக நியமிப்பதன் மூலம் ஏற்கனவே தங்களால் வெள்ளாவி வைத்து வெளுக்கப்பட்ட ஊழல் மற்றும் குற்ற வழக்குகளில் தொடர்புடையவர்களை தாவேக அரசும் அதன் முதலமைச்சரும் பாதுகாக்க முனைகிறார்களோ அப்படின்ற சந்தேகம் எழுந்திருக்கு. ஒரு பானை சோற்றுக்கு ஒரு சோறு பதம் அப்படின்றத போல
தாவேக ஆட்சியில புகாருக்கு உள்ளாயிருக்கக்கூடிய இந்த வழக்கறிஞர் நியமன ஊழலே அடுத்த 5 ஆண்டு கால தாவேக ஆட்சியினுடைய உண்மையான முகத்தை வெளிப்படுத்தும் வகையில அமைந்திருக்கு. அதனால இன்றைக்கு ஒரு ஆட்சி அதிகாரத்தில் இடம்பெறுறோங்கிறதுனால அவங்க ஏதோ பேசுகிறார்கள். இதுலேருந்தே தெரியுது அவர்களுடைய நேர்மை, தூய சக்தியெல்லாம் கிடையாது, இது ஒரு நாசகார சக்தின்னு எல்லாருக்கும் தெரியுது. ஏன்னா அவர்கள் தேர்தலுக்கு முன்பு சொன்ன வாக்குறுதிகளெல்லாம் எவ்வளோ பல்ட்டி அடிக்கிறாங்கன்னு தெரியும். இதனால அரசு வழக்கறிஞர் நியமனத்துல ஏற்பட்டிருக்கக்கூடிய குளறுபடிகளை கலைந்து வெளிப்படையான நியமன நடைமுறைகளை மேற்கொண்டு தகுதியுடைய வழக்கறிஞர்களா அரசு வழக்கறிஞர்களா நியமனம் செய்திட வேண்டும் அப்படின்னு வலியுறுத்துவதுடன் இந்த நியமனத்துல புகாருக்கு உள்ளானவர்கள் மீது விசாரணை மேற்கொண்டு ஊழல் முறைகேடுகளுக்கான முகாந்திரம் இருக்கும் பட்சத்துல அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் அப்படின்னு கர்ச்சித்திருக்காரு டிடிவி தினகரன். இப்படி தாவேக ஆட்சியில நடக்கக்கூடிய அட்டூழியங்களை ஒன்றொன்றா டிடிவி தினகரன் கர்ஜித்திருக்கிறது. தாவேக அரசு இதனை தட்டு கேட்டு நடவடிக்கை எடுக்குமா அல்லது எனக்கென்ன என்று தட்டிவிட்டு போகுமா என்பதை பொறுத்திருந்து பார்க்கலாம். இது போன்ற அரசியல் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஜெம் தொலைக்காட்சியுடன் எப்போதும் இணைப்பில் இருங்கள். பேரும் அல்லம்படி 6 முதல் 60% வரை ஆடி தள்ளுபடியுடன் சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ், சென்னை, மதுரை, கோவை.